பல காலமாக என்னோட முதல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசையமைச்சிருக்கேன். என்னோட படங்களில் பயன்படுத்தியிருக்கேன். சொர்ணலதா பாடியிருக்காங்க என் கூட. டி.எஸ். ராகவேந்தர், மருதிய மறுக்குழந்தை, வாணி ஜெயராம் மற்றும் சந்திரபோஸ் பல பேர் பாட வச்சிருக்கேன். அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன். அந்த வகையில் நான் அந்த ஒரு முறை ஹிப்ஹாப் தமிழான்னு நினைக்கிறேன், தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சு அந்த தம்பி. அதனால டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொன்ன வகையில், என்ன அங்கிள் நான் அங்கிள் தொந்தரவு பண்றீங்களே அங்கிள், பரவாயில்ல அதை ஆஃப் பண்ணிடுங்க. அது வெளிச்சம் டிவினால அவர் வெளிச்சம் போட்டுட்டே இருக்கார் மக்கள் மேல. ஹிப்ஹாப் தமிழான்னு ஒரு தம்பி ஒரு தமிழை அப்போ கேவலமா ஏதோ ஒரு அசிங்கப்படுத்தி சாதாரணமா ஏதோ பேசினது, அதனால கோவப்பட்டு நான் டிப்டாப் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன். மற்றபடி எனக்கு நானே புகழ் சூடிக்க விருப்பம் இல்லை. அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டாக உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்ட இருட இந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது. முதல்ல அந்த ஒரு 40 பேர் இறந்து பட்டு விட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள், என் உறவுகள், தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள், தங்கைகள், குழந்தைகள், பெண்கள், அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள், இந்த பாழாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடிந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 40 இதயங்களுக்கு நாம் 2 நிமிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம். எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன். உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டினா வளர்ந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில் அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்களே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் பலியா இருக்காங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? இதை வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சார்? என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில், இல்லையா? வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு. உன்ன மாதிரி கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட? அது ஒரு காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட
அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்றும் மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற எந்த தாலிகைகள் ஐயா? சார் யாரு வந்தாலும் அரசியலுக்கு வந்தா கோமாளியா தான் ஆக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் அந்த பக்கம் போயிட்டாரு. யாருதான் அரசியலுக்கு வரணும்? அத நீங்க தான் சொல்லணும். மக்கள் இப்ப சொல்லுவாங்க, 6 மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமா நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாம கோமாளியா இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமா முதலையா அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது அந்த பாடல்கள்ல தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவர் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உயிர்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவங்க வரணும். அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கள அந்த ஏழையவர்களை குழிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று நான் தான் காப்பாத்துறேன் ஜபார் ஓடிட்டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. I support unconditional support to Vijay. You keep going on, you keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார் இந்த கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவங்களுக்கு ஆமா சார், விஜய் கட்சியில ஜாயின் பண்றாப்ல ஏதாவது பிளான் இருக்கா? என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? நான் விடப்பட்ட தம்பி, நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, என்ன கேக்குறீங்க? என்ன பண்றது? இத சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? சொல்லு தம்பி. சார் இந்த கரூர் விவகாரத்துல 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பா நீதிபதி தலைமையில ஒரு தனி நீதிபதி தலைமையில விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசன் தலைமையில. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிட்டு, அவனே கொள்ளை அடிச்சுட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கோம். தாய்வான் தாக்குல என்ன நடந்துச்சு? வெளியிலிருந்து யாரும் இல்ல, அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணல. அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க, அடிக்கு 4 போலீஸ் நிக்கிறாங்க. புல்வாமால என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதுவே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4 அம்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்க சும்மா கண்கட்டு வைத்த. இந்த பிரச்சாரத்துல போலீஸ் முறையா பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? முதல் பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல, அதே முட்டுச்சம்பளை கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்க இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. 99 இப்படிதான் நான் நின்று தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்கணும். அங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி துணிச்சு ஓடி போய் ஆளுங்களோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேற, என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. கொஞ்சம் என்ன ஆணையம் போட்டு குளிக்குள்ள ஏறி மூடி சமத்துவ ஜனகனை பாடிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. அனுமதி கேட்கும் போது 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. நீ கொச்ச பச்சை குழந்தை தன்னம்மா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க, அவங்க என்ன செய்வாங்க? மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்க, அப்படித்தான் கொடுக்கணும். அவங்க அதுதான் நடைமுறை. அவன் 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு,
இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில நல்லா 10 கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியலையா? அப்புறம் முடிச்சலுக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பலம் சொல்லி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன்னா என்ன உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு, என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். சார், விஜய் அவர்களை பார்க்க தான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஒன்னையும் பார்க்க வந்தது? சரி சார், 41 உயிர் போயிருக்கு. விஜய் வர முடியலன்னா அவங்களோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்ல கட்சி பொதுச் செயலாளரோ யாரோ களத்துல நின்று இருக்கணும் சார். யாரோ துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவங்க போட்டு தள்ள நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆளு இருந்ததுன்னா அதுக்கு பருப்பு எடுக்க சரியான ஆளை இறக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஓடிகள் உங்கள்கிட்ட இல்ல. அங்க இருந்து அடியாங்க சொல்றீங்களா? மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க. அதாவது இப்ப ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்காப்லையா இல்லையா? அதையும் நோக்கித்தானே இது நடந்திருக்குது. புதுசா சரி வரட்டும் பாரு, நாங்க பெரும் பலம் பிடிக்குதானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் சொல்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றாங்க அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுது. வெக்கமா இல்லை உங்களுக்கு? சார், இந்த மரணம் வந்து யாருமே எதிர்பார்க்காததான். என்ன எதிர்பார்த்தாரு? யாரு எதிர்பார்த்து? விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல. கோவத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல வருது. சாயந்தரம் சம்பவம் நடக்கும்னு போட்டிருக்காங்கல்ல. சதியாவே இருந்தாலும் விஜய் ரெஸ்பான்சிபிள் இருக்குல்ல, நம்மள பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஏன் ஒரு வார்த்தை மீடியா 40 கேக்குறாங்க, ஏன் பதில் சொல்லல? நீ வந்து ஏன் பதில் சொல்லியா? சொல்லாம சொல்லி நீ அப்படியா நீ தெரிவிக்கிறியா? சாதாரண 1-2 வீரா 40 பேரு அது மேல நிக்கிறார். அந்த இடத்துல நீ நின்று பார், அப்பதான் தெரியும் தம்பி. அவ்வளவு உயரத்துல. ஏன்னா இந்த மாதிரி கொடூரமான கும்பல் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டி அமைச்சு பாதுகாப்புல போலீஸோடு நிக்குது. அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்ல நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன். மேல கீழே என்ன நடந்தால் ஒண்ணுமே தெரியும். கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணும் தெரியாது. செருப்பு வீசுறான், தள்ளி வீசுறான், கெட்ட வார்த்தை திட்டுறான். ஒருத்தவங்க கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்துல. நான் வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வேண்டிய பெட்ரோல் வலிக்க விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸ் அப்படின்னு அப்படி இருந்து போடலாம். இவங்க மதிக்கிறதா இல்ல, கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள போய் நிப்பாட்டுறாங்க. திட்டமிட்ட சதி. இதற்கான தண்டனை 6 மாசத்தில் கிடைக்கும். அதே இடத்துலதான் எடப்பாடி வந்து கேம்பெயின் பண்ணாரு. சரி, அதுக்கு என்ன? இந்த 40 பேர் சாகுதா? வருத்தப்படுறியா? இல்லையே, அவங்களுக்கு எது சொல்றீங்க? தொண்டர் கண்ட்ரோல் அது எத்தனை கட்சி? யாரு ஆரம்பிச்ச கட்சி? எத்தனை வருஷத்து கட்சி? அங்க ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பான்? கருப்பு எடுத்துருவான்ல. அவர் யாரு? சாதாரணாலா? தொலைச்சிடுவார்ல. எடப்பாடிக்கு அவங்கதான் கூட்டம் போகும். இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்க. இந்த எருமைகளுக்கு தெரியாதா? இல்லப்பா, நீ ஏதோ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அனுப்பிச்சு போல. யார் அனுப்பிச்சா நீங்க கேளுங்கப்பா. ரத்தம் தெரிஞ்சுங்க, தூக்கம் இல்லையா? மூஞ்சி பாருங்களேன். நான் ஒரு நடிகன், சகான்னு கூலிக்கு மாரடிக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை நடந்து விஜய் வந்து அங்க டக்குனு எஸ்கேப் ஆயிட்டாரு. பைத்தியம் நானு. போலீஸ்காரன் துரத்தி வருவான், இங்க இருந்து போங்க, இப்படி இப்படி ஆயிடுச்சுங்களா? எல்லா நாடகமும் அவங்க நடத்துவாங்க. இங்க பாரு, அந்த சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே. துரத்து விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் வர முடியுது இல்ல? அடுத்த நிமிஷம் ஏதாவது வந்தா நாங்க நிற்க முடியுமா? நம்மளு நிற்பீங்களா? இது எவ்வளவு பெரிய பக்கா பிளானிங். அடுத்த நொடி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல, கேட்கறான்ல. 66 பேர் செத்தானு சொல்ல சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில் செத்தார்கள் அங்க போய் நின்றீங்களா? இழக்கண்ண என்ன கேள்வி கேட்கிற நீ? நின்று
அவர் சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா? ஆயிரம் ஓடிகள் வச்சுட்டு நிக்கிறாங்க. பதிவேசனமா கேள்வி கேட்கறீங்க. யதார்த்தத்தை பேசுங்க, மக்களுக்கு உண்மை சொல்லுங்க. ட்விஸ்ட் பண்ண கருவியா நீங்க இங்க வராதீங்க. நான் எனக்கு என்ன கூட நடிச்சவன், மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் ஒரு நடி, அதேதான் சொல்றேன். இப்ப அவர் வராம இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றார், வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க, வெளியே வந்தா இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்ப எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்புல வர்றது? சொல்லுங்க. போறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம், நல்லதே நடக்கும். யாரோ கேட்கறீங்க தெரியல. நன்றி, வாழ்க்கை வளர்க. தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான், அவ்வளவுதான். ரத்தத்தில் தமிழன் இருக்கு, அது நாளைக்கு ஐடியா இருக்கு, சேர்றது இருக்கு, இது அது எப்ப நடக்குமோ அது நடக்கும். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. உணர்வு பூர்வமா ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாலடிச்சு அரசியல் பண்றான், அதை கண்டிக்கிறது என் தலைய கடமை. நான் கண்டிக்கிறேன். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது அவர் பார்த்துக்குவார். அவருக்கு இருக்கு எல்லாம், ஒரு கட்சியை நடத்திட்டு போறவருக்கு இருக்கு. நான் அரைவரை சொல்ற அளவுக்கு எல்லாம் சத்யராஜ் மேல ஆள் கிடையாது. அவர் பெரிய மனுஷன், உயர்ந்த மனுஷன். புரியல? பாடல்கள் நீங்க தான் சொல்லணும். பாடலை பத்தி நானே சொன்னா இவர் கேட்கிற மாதிரி ஆகும். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பாடல்களை மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு. நான் தொடர்ந்து வாரத்துக்கு 2 பாட்டு. விஜய்க்கு சப்போர்ட்டா அது நீங்க நினைச்சிட்டு இருந்த இது பெரிய ஜாம்பவான்களையே எல்லாத்தையும் தின்னுட்டு முதல்ல உட்கார்ந்து இருக்குது. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு உங்க ராஜ்யம் நடக்கும்? பாத்துக்கிறேன். எத்தனையோ கொடுமைகளை தாங்கிட்டு நிக்கிறேன். நான் என் படம் சரக்கு எடுத்து 4 வருஷம் 4 கோடிக்கு மேல போச்சு, வெளியிட முடியல. பல சிக்கல்கள், இன்னும் ஓடிடியில் வெளியிட முடியல. வித்தும் கூட என் சொந்த அண்ணன் பையன், அண்ணன் மருமகன், பள்ளப்பட்டியில சௌகத்திய சொந்த அண்ணன், அவரோட மருமகன் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் பாட்சா. எப்படி கொலை பண்ணாங்க என்னங்கிறத வைக்கவே சொல்லியிருக்கார். எனக்கு தொடர்பு இல்லை, யாரு கூட தொடர்புல இல்லை. என் தொடர்பு இல்லாததுனால ஊத்தி மூடி சாவடிச்சு பண்ணிட்டாங்க. எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க. ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு, அவரை எதிர்க்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான, ஈனத்தனமான, கேவலமான செயல். அது இறைவன் பதில் கொடுப்பான். 6 மாசத்துல அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும். ஆயிரம் பண்ணுவீங்க, பண்ணுங்க, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்றவங்க விட்டு போட்டு விஜயை கைது பண்ணீங்க. போனப்பா பொழப்பு கட்டணும், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்ட்டு என்ன கைது. நெக்ஸ்ட் பாய்.